உள்ள போவாங்க கொஞ்சம் கவர்மெண்ட் எம்டிஏ பென்ஷனர்ஸ் எல்லாருமே தேவை சார். ஸோ அதனால் எல்லாமே இங்கே பண்ணுறதில்ல, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. இல்லை சேர்த்து வரலாம், மற்ற ஃபிட்டிங்ஸ்லாம் சேர்த்து வரணும், உள்ள தியேட்டர் சரியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபுல்லி கம்பல்சரி எல்லாரும் வந்து தான் யாரும் தப்பிக்க முடியாது. கரெக்டாக நார்மல் ஏஜிங் தானே சார் எல்லாருமே. சந்தோஷம் செல்வி உள்ள வராது முன்னாடி மேலே கூட்டு வந்துருங்க. 2 நிமிஷத்துக்கு முடிச்சு அனுப்பிச்சோம். அதுக்கு பிரஸ் முன்னாடி வாங்க மணி மதிங்க இப்படி அவர் கை வைக்கிட்டோம். சரி உள்ள போங்க உள்ள போங்க. பாருங்க அதுக்கப்புறம் எபி, அதாவது அதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் சாப்பிடுறது. அதுக்கப்புறம் அது எடுத்ததுக்கப்புறம் கார்டெக்ஸ், இது வந்து என்னன்னா கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கார்டெக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆஸ்பிரேஷன் பண்ணோம். அவ்வளோதான். அது முடிஞ்சதுக்கப்புறம் லென்ஸ் வச்சுட்டு பாலிஷ் பண்ணிடுவோம். சர்ஜரி முடிஞ்சிச்சு. அன்பு வணக்கம். வாசன் கண் மருத்துவமனை திருநகர் கிளை 15ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தொடர்ந்து எங்கள் அழைப்பை ஏற்று வந்துள்ள சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நேரம் இது.
டாக்டர் கமல் பாபு அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குகிறார். உங்களை பலத்த கைதட்ட மொழியோடு அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், அதனால் ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதி, பிரஷர், இது போன்ற பல்வேறு நோய்கள் அதிகமாக வரக்கூடிய இந்த கட்டத்திலே கூடுதலாக பாதிப்பாகிறது ஃபர்ஸ்ட் கண்ணு. அப்ப எல்லோரும் ஒரு முறை கண் மருத்துவமனைக்கு வராம யாரும் தப்பிக்கவே முடியாது. அந்த ஏஜ் வர்றப்ப அந்த கண்புரை அறுவை சிகிச்சை செய்யணும். பல்வேறு நவீன எந்திரங்கள் வந்திருக்கு. அது கூடுதலாக இப்ப கண் மருத்துவமனைனாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது வாசன். அது பல்வேறு கிளைகளை வைத்து பல சேவைகளை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மருத்துவமனையுடைய வரலாற்றில் மைல்கல்லாக இன்றைக்கு ஒரு நவீன எந்திரம், கண்புரை அறுவை சிகிச்சைக்கான நவீன எந்திரம், ரொம்ப துல்லியமாகவும் துரிதமாகவும் மக்களுக்கு சேவை செய்வதற்கான எந்திரத்தை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்திருக்கிறார்கள். இந்த நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என அந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு முகாம்களை எங்கள் பகுதி போல இருக்கக்கூடிய ஏழை எளிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வாழுகின்ற பகுதியிலே அதிகமான அளவிலே முகாம்கள் நடத்தியும் உங்களது சேவையை தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாசன் ஐ கேர் அவங்களோட எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். ஏன்னா 15 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரொம்ப ஈஸி கிடையாது. இந்த ஒரு சர்வீஸ் ஃபீல்ட்ல என்னோட வெரி ஹார்ட்ஃபெல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் இன்ஸ்டியூட் ஃபார் பீயிங் ஃபார் 15 இயர்ஸ். அவங்க அவ்வளோ டெக்னாலஜி நல்லா டெவலப் பண்ணி சூப்பராக பண்ணுறாங்க. இப்போ கேட்ராக்ட்ங்கிறது ஒரு நார்மல் இஷ்யூ ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அதில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் நிறைய டெவலப் பண்ணி இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் அதை அஃபோர்டபுளாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குவாலிட்டியான கேரில் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க நிறைய பிரான்ச்சஸ் இந்த மாதிரி இன்னும் நல்லா பண்ணணும்னு நான் என்னோட ஹார்ட்ஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். அண்ட் நல்லா பண்ணுங்க. இன்னும் உங்களோட தாட் ப்ராசஸ் இன்னும் ரொம்ப நல்லா பண்ணணுன்றது தான் எல்லாரோட விஷயம். தேங்க்யூ. ஆக்சுவலாக இங்கே திருநெல்வேலி பிரான்ச் கிட்டத்தட்ட இப்போ இங்கே 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதோட பிரைமரி பிரான்ச் அண்ணா நகர் ப்ளஸ் நமக்கு அங்கே ஆல்ரெடி கால்வாசல் ஒரு பிரான்ச் இருக்குது. இப்போ இது 3வது பிரான்ச் ஆல்ரெடி திருநெல்வேலி 15 இயர்ஸ் ஆச்சு. இப்போ அடுத்து நாங்கள் எங்களோட 4வது பிரான்ச் நம்ம சேதுபதி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் டிசம்பர் 14 நம்ம ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சோம். அது எங்களோட 4th பிரான்ச் இன்சைட் மதுரை. மொத்தம் 79 பிரான்ச்சை பார்த்துட்டு இருக்கு. இது எங்களோட 80வது பிரான்ச். இப்போ மதுரை ஆக்சுவலி மதுரைக்கு நாங்கள் 4வது பிரான்ச் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிரான்ச் கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக நமக்கு இங்கே தான் இருக்கிறோம். ஸோ இந்த பிரான்ச்ல எல்லா இன்சூரன்ஸ் டைப்பாக இருக்கட்டும், பென்ஷனர்ஸாக இருக்கட்டும், இஎஸ்ஐயாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே டைப் இருக்கு. முன்னாடி இங்கே நம்ம கேட்ராக்ட் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். சர்ஜரி பொறுத்த வரைக்கும் கண்புரை ஆப்ரேஷன் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுலேயுமே இப்போ ஓகே, இப்போ முன்னாடி விசிட்டிங் சர்ஜன், அதாவது நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அண்ணனர்லேருந்து வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு 2 தடவை தான் இங்கே பண்ணுவோம். இப்போ டாக்டர் அனுஷா மேம் இங்கே ஃபுல் டைம் இருக்கிறதுனால இங்கேயே டெய்லி நம்ம தேட்டர் போடணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்கேயும் அடுத்த லெவல் அட்வான்ஸ் போனதுனால தான் இந்த லேட்டஸ்ட் ஆல்கான் லெஜியோங்கிற மிஷின் இங்கே நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இந்த மிஷின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு 3 to 4 minutes சர்ஜரி முடிஞ்சிடும். ஊசி எதுவும் கிடையாது, தையல் எதுவும் கிடையாது. இது ஓபி ப்ரொசீஜர் தான். வந்தவொடனே முடிச்சுட்டு 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிடலாம். இங்கே தங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்த நாள் யூஸ்வலாக நாங்கள் ஒரு கண்ணு பண்ணி அடுத்த நாள் அடுத்த கண்ணு யூஸ்வலி பண்ணோம். எங்கள் அப்பா அம்மாக்கு 2 பேரும் ஒரே நாள் பண்ணேன். ரைட் பண்ணி அப்படி திரும்பி லெஃப்ட்டும் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு மெஷின் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், குயிக்காக இருக்கும். ஸோ இந்த மெஷின் இங்கே லான்ச் எஸ்பெஷலி திருநாளில் அடுத்த லெவல் நம்ம கொண்டு போகணும். இந்த ஏரியா கொஞ்சம் சர்வீஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கனால we thought we'll go to the next floor. இது அது போக நாட் ஓன்லி ஃபார் கேட்ராக்ட், இப்போ டாக்டர் பிரீத்தி ரெட்டினாக்கு பிளஸ் அது போக குளுக்கோமா, கண் அழுத்தணும், எல்லாத்துக்குமே இங்கே எல்லா சர்வீஸுமே இங்கே இருக்கு. எங்கே வேற எங்கே நீங்கள் போக வேண்டிய அவசியம் வராது. எல்லா இன்சூரன்ஸ், எல்லா ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இங்கே பண்ணுறது இதோட மோட்டிவ். ஸோ புது மெஷின்ஸ் நம்ம கொண்டு வந்ததுக்கு ரீசனும் இந்த பெனிஃபிட் எல்லாருக்குமே போய் சேருங்க இருக்கா. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இன்னைக்கு திருநகர் ஹார்விப்பட்டி வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டல் 15 இயர்ஸாக நமக்கு ஃபங்க்ஷனிங் அங்கே இருக்கு. இப்போ எங்களோட டீம் ஆஃப் டாக்டர் அனுஷா, டாக்டர் பிரபாகர் சார், டாக்டர் முருகலட்சுமி, டாக்டர் கோமதி ரம்யா, டாக்டர் பிரீத்தி இங்கே இப்போ நான் நாட் ஓன்லி ஜஸ்ட் கேட்ராக்ட், முன்னாடி இங்கே கேட்ராக்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கேட்ராக்ட்லேயுமே வி ஆர் டூயிங் மற்ற ஃபெசிலிட்டிஸ் லைக் ரெட்டினா, குளோக்கோமா,
பீடியாட்ரிக் குழந்தைகளுக்கு எல்லாமே இப்போ இங்கேயே ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கேட்ராக்ட் மெஷினுமே இப்போ லேட்டஸ்ட்டாக ஆல்கான் லெஜியான்கிற மெஷின் வந்து நம்ம இப்போ இங்கே லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த மெஷினோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இட்ஸ் இம்போர்ட்டட் மெஷின், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப குவிக்கராக இருக்கும், பேஷண்ட்டுக்கு வலி இல்லாமல் கரெக்டாக ஒரு 3 to 4 minutes சர்ஜரி முடிகிற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கும். ஸோ இந்த மெஷின் நம்ம இங்கேயே இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து, ஸோ இந்த ஈவெண்ட் வந்து மெயினாக இந்த டெக்னாலஜி அப்டேஷன் இங்கே வருதுன்னு சொல்லி நாங்கள் வந்து பப்ளிக் சொல்கிறக்காக we have done this. நாட் ஓன்லி கேட்ராக்ட், இப்போ டயபெட்டிக் ரெட்டினோபதி, அதுக்குரிய லேசர்ஸ், அதுக்குரிய ஸ்கேன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஓசிடியாக இருக்கட்டும், இப்போ பி ஸ்கேனாக இருக்கட்டும், எல்லா மெஷின்ஸும் அவைலபிளாக இருக்கீங்க. அது போக வந்து எல்லா இன்சூரன்ஸ், இப்போ நீங்கள் இஎஸ்ஐலேருந்து பென்ஷனர்ஸ்லேருந்து இப்போ எல்லா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாமே இங்கே டைப்பாக இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இப்போ இங்கேயே இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து இங்கேருந்து சிட்டிக்குள்ளே ரொம்ப வர வேண்டிய அவசியமோ இல்லை பெரிய ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் வராது. ஒன் ஸ்டாப் ஷாப்பாக எல்லாமே இங்கே இருக்கனால டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து we have taken it to the next level. ஸோ இன்னும் மேலே இன்னும் புது மெஷின்ஸ் எல்லாம் இங்கே அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறோம். ஸோ we will just go up from here. எவ்வளோ நேரம் ஆகும் சார்? நார்மலாக ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி வந்து 3 to 5 minutes வில் ஃபினிஷ். ஸோ அதுவும் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாமல், தையல் போடாமல், ஒரு ட்ராப் பிளட்டு கூட வெளியே வராது. ஸோ ரைட் ஐ வந்து இப்போ காலையில் ஒரு 9 மணிக்கு பேஷண்ட் ஆகுனா 9:30 10 முடிஞ்சிடும். 10:30 அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். நோ பேண்டேஜஸ். முன்னாடிலாம் கண்ணில் பேண்டேஜ் போட்டு 1 day வெயிட் பண்ண சொல்லுவோம், இல்லை பச்சை துணி போடுவாங்க. அதெல்லாம் இப்போ எதுவுமே கிடையாது. முடிஞ்சோடனே ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாஸ் சும்மா ஒரு நாளைக்கு மட்டும் சேஃப்டி கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து அதுவுமே கிடையாது. நார்மல் ரொட்டீன் ஒர்க், லேடிஸ் அந்த குக்கிங் மோக்கொண்டு அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஜென்ட்ஸ் அந்த டிரைவிங் மோக்கொண்டு அடுத்த நாளே பண்ணிக்கலாம். ஒரு கண்ணு பண்ணி அடுத்த நாளே பண்ணுறதுனால we are doing it. ஸோ அந்த அளவுக்கு சிகிச்சைக்கான கட்டணம் சார் நார்மலாக இன்சூரன்ஸ் டைப்பில் எல்லாமே யூஸ்வலி அவைலபிளாக இருக்கும். ஸோ கேட்ராக்ட் வந்து லென்ஸை பொறுத்து இல்லை, மோனோஃபோக்கல், மல்டிஃபோக்கல், ட்ரைஃபோக்கல் இந்த மாதிரி லென்சஸ் வருது. கண்ணாடியே இல்லாத லென்சஸ் இந்த மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் ப்ரிவிலேஜ் கொஞ்சம் பெட்டராக வரும். ஸோ பேசிக் லென்சஸ் நம்மளோட மினிமம் பேக்கேஜ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 5,000 rupeesலேருந்து we have பேக்கேஜ். ஆல்ரெடி லென்ஸ் வச்சவங்க நம்ம திரும்ப எடுத்து லென்ஸ் வைக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு சப்போஸ் இப்போ ஒரு கண்ணு பண்ணல அடுத்த கண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த கண்ணில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ட்ரைஃபோக்கல்ஸோ மல்டிஃபோக்கல்ஸோ போகலாம். அந்த மாதிரி லென்ஸ் போகும்போது கண்ணாடி எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கேட்டாங்க.